நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உபேனா ராஜ், அப்புறம் அனிருத் இசையில் லோகேஷ் கனகராஜன் படத்தில் வெளிவந்த படம் தான் கூலி படத்தோட தெரியும் தான் இந்த வீடியோவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கூலி படத்தை பார்த்தவங்க உங்களுடைய கருத்து என்னதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கூலி படத்தை கதை படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆணி வேறு அக்கு வேற பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்குக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரியே இல்லைன்னு தான் சொல்லணும். லோகேஷ் கனகராஜன் எப்படிப்பட்ட டேரக்டர், ஒரு காலத்தில் எப்படிப்பா இருந்த மனுஷன், இந்த இது சொல்ல போனால் கைதி படம், மாநகரம் படம், த மாஸ்டர் பீஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜன் சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து அவருடைய உழைப்பை மட்டும் நம்பி வந்தார். காசு, தொழில்நுட்பம், ப்ரொடியூசர் எதுவுமே நம்பலை. அது அவர் நிறையா பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. என்னை நம்பி நான் ப்ரொடியூஸ் பண்ண மொதல் படத்தில் மாநகரம் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கைதி படத்தில் அவருடைய உண்மையான டைரக்ஷன் அப்படின்றது திரும்பி பார்க்க வச்சார் தமிழ் சினிமாவே. ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் பாட்டும் கிடையாது, ஃபைட்டு முழுக்க படம் வந்து ரன்னிங் ஆகும், விறுவிறுப்பான கண்ணோட்டத்தில் ஓடும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சில பல காரணத்தினால வந்து கமர்ஷியல் கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய பெரிய தலைகளோட படம் எடுத்தார். விஜய் கூட எடுத்தார். அப்புறம் இந்த மாதிரி போக வந்து படத்தில் வந்து பாட்டே இல்லாமல் எடுக்க வச்சவரை பாட்டோட எடுக்க வச்சு 5-6 பாட்டு 7 பாட்டு இந்த மாதிரி கமர்ஷியல் டேரக்டராக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல கூலி படத்தில் இவர் என்ன மாதிரி கரை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ரஜினியோட தீவிர ஃப்ரெண்டாக இருக்க சத்யராஜா அவர் ஒரு மர்மமான முறையில் கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ண பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத ரஜினி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அந்த ஃபாலோ பண்ண நேரத்தில் உதவி கட்டமாக வந்து சுதிகாசன் வந்து சப்போர்ட்டிங்காக வராங்க. அந்த ஒரு கட்டத்தில் எப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் ஒரு மாஃபியா கேங்கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மக்லிங் பண்ணியிருக்காரு. வாட்சையும் இதையும் தாண்டி ஸ்மக்லிங் பண்ணுறாரு. வழக்கம் போல லோகேஷ் கனகராஜன் படம்னாலே வந்து பவுட்ரு, கஞ்சா, போதை இதுதான்ப்பா மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படி தாண்டி இதில் வேறு ஏதாவது கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே சொன்னால் நம்ம அடிப்பாயின்றதுக்காக ஹியூமன் தெப்ட் அப்படின்றத கேட்டகரியை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல நாகார்ஜுனா வந்து சைமன்ற கெட்டப்பில் வந்து ஒரு மிரட்டலான போயிட்டு இருக்காரு. அதில் வேவு பார்க்குற போலீஸ்லாம் வந்து அடிச்சு துவசம் பண்ணிட்டு இருக்காரு. கொலை வரிசையாக பண்ணிட்டு இருக்காரு நம்ம சைமனு. அதை டிஸ்போஸ்மெண்ட் பண்ண தெரியல அப்படின்றாங்க. நம்ம ப்ளூ சட்டன் மாறின ரிவ்யூ பார்த்த மாதிரி தான் அந்த ரிவ்யூ என்னது ஒழிக்கத்தில்னா சொல்லுங்களேன், நான் என் கட்டில் கடியில் 2 வெட்டுக்கடியில் வச்சுக்கிறேன் 2 பணத்தை இந்த மாதிரி. அந்த கட்டத்தில் வந்து நம்ம சத்யராஜ் கிட்ட அந்த எலக்ட்ரிக் சுடுகாடான எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிக்காங்க. இது நரசிம்ம படத்துலேயே வந்து காட்ட சேரு, அதிலே கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஜிஎல்லாம் கொண்டு வந்து கறிக்க சாம்பளமாகி காக்கிற கேரக்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சத்யராஜ் வந்து எதனால் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றத கண்ணோட்டமாக போகுது. அந்த கண்ணோட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரஜினி முழுக்க வராரு. இதுக்கு மத்தியில் வந்து எதுக்கு சுதிகாரன் வந்தாங்க, அப்புறம் எதுக்கு பூஜா ஹிட் வந்து பாட்டு பாடினாங்க, அந்த மோனிகா சாங் வச்சாங்க அப்படின்றது எனக்கு பெருசா தெரியல. லோகேஷ் கனகராஜன் படனாலே வந்து ரத்னகுமார் தான் வந்து ஸ்க்ரீன் பிளேலும் ஸ்டோரி பேஸில் வந்து முக்கிய பலமாக இருப்பார். இந்த படத்தில் அவர் இல்லைன்றனால தான் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி பேஸ் வந்து வீக்காக இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஜென்ரல் ரிவ்யூஸ்லையும் சரி, மூவி ஆடியன்ஸ்லையும் சரி அந்தளவுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அந்த விஷயத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்டோரி வைஸ் வந்து ரத்னகுமார் அவர் தூக்குறதுனாலே என்னமோ மேபி பெரிய தலைனால ஒரு 3 ஹீரோ நடக்கணும், பேன் இந்தியா லெவலில் படம் எடுக்கணும் அப்படின்னா பேன் இந்தியா லெவலுக்கு ஹிட் ஆகணும். புஷ்பா படம், தெலுங்கு படம் அந்தளவுக்கு கேட்டு போட்டி போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுக்கவே இல்லை படத்தை. ஏன்னா பேன் இந்தியா லெவலில் அப்படின்னா 3 ஹீரோ மாசான ஹீரோவை மட்டும் போட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, அந்த கன்னடா இந்த மாதிரி போட்டு விட்டு மிக்சியை பண்ணி மலையாளம் போட்டு முடிச்சா பேன் இந்தியாவா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தாண்டா பாவன்ற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3/4 நிமிஷத்துக்கு மேலே போகுது படம் எதுக்காக அங்கிட்டு போகிறது, எதுக்காக சுதிகாசனை வரட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சின்ன மொட்டையன் தான் போடுறான்னு தெரியுது, தயாளன் தான் போடுறான்னு தெரியுது. தயாளனை போட தெரியாமல் சுற்றிக்கிட்டு தெரியாமையா இருக்காங்க. இந்த ஒன்மேன் ஆர்மியுமே அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒன்மேன் ஆர்மியா இந்த படத்தில் சொல்ல போனால் ரஜினிலாம் கிடையாதுங்க. அந்த இவர் தாங்க தயாளன் கேரக்டர் நடித்த மலையாள ஆர்டிஸ்ட் தாங்க. அவர் கிட்டத்தட்ட கழுத்தில் செயின் வச்சுருப்பாங்க, அழுத்திட்டு இருப்பாங்க. 3 பேர் விரட்டிட்டு வந்து சுதிகாசனை விரட்டி தனியாலாம் வந்து மிரட்டி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு போகிறார். அந்த காட்சிகள் வந்து ரசிக்கும்படி தெரிஞ்சு. மற்றபடி சொல்லக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவங்களுக்கு குறிப்பிட்ட நடிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நடிப்புன்னு சொல்லணும்னா அவர் வந்து எப்படி மாசாக இருந்தவர் ரட்சகனில், வயசாகலை, ஆனால் பட் கேரக்டர் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரிலன்னு தான் சொல்லணும். நாகார்ஜுனா, உப்பேனா வந்து பெரிய மாசான என்ட்ரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் வர மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணிடாதீங்க இந்த விஷயம். ஜெயிலர் பர்சன் அவர் வந்த என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும். இந்த படத்தில் வேறு என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு யூஸ் பண்ணல ஸ்க்ரீன் வைஸில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பாதி ஏதாவது லோகேஷ் கனகராஜன் வாயில் வந்து நம்ம வாயிலேருந்து சொல்லுவாங்க ஜெயிலர் பரவாயில்ல இந்த மாதிரி. அதாவது படத்துலேயே வந்து காட்டு முக்க படம் இருக்கும் பழைய படம். அந்த பழைய படத்துலேயும் மொக்க படமாக வந்து இப்போ அப்டேட் வெர்ஷன் எடுத்திருக்காங்க.
அந்த மொக்க படத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த படமே பரவாயில்லன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுது உங்கள் ஆர்கே அருண்.